தடை உத்தரவை மீறி பதஞ்சலி விளம்பரங்கள் வெளியிட்ட விவகாரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் பாபா ராம்தேவ். விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைகிறார். டார்வின், சொல்லுங்க, தடையை மீறி விளம்பரங்களை ஒளிபரப்பிய வழக்கில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியிருக்கிறார் பதஞ்சலி நிறுவனத்தின் பாபா ராம்தேவ். விவரங்களை வழங்குங்க. பதாஞ்சலி ஆயுர்வேத நிறுவனமானது கொரோனா காலத்தில் பல்வேறு விளம்பரங்களை அவர்கள் பிரசுரித்திருந்தார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் கொரோனாவுக்கான கோவிட் மருந்துகள் உள்ளிட்டவை வழங்குவதாகவும், பூரண குணம் அடைவதற்கான மருந்துகள் தங்களிடம் இருப்பதாகவும், அறிவியல் ஆதாரமற்ற ஒரு விளம்பரமாக அது இருந்ததாக கூறப்பட்டது. புகாரும் எழுந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கொரோனாவுடைய அந்த தடுப்பூசிகள் கூட விமர்சனத்திற்கு உள்ளாக்கி அந்த விளம்பரங்கள் இருந்ததாக இந்திய மருந்துகள் கழகம் உள்ளிட்டவை இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இது தொடர்பாக மருத்துவர்கள் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்திருந்தார்கள். அதிலும் பாபா ராம்தேவுடைய பதாஞ்சலி நிறுவனமானது எந்த ஒரு அறிவியல் ஆதாரப்பூர்வமற்ற தரவுகளை வைத்துக் கொண்டு விளம்பரத்தை வெளியிடுவதாகவும், அவர்களுடைய பல்வேறு மருந்துகள் என்பது பூரணமாக நோய்களை குணப்படுத்தும் என்று ஒரு தவறான விஷயமாக அவர்கள் விளம்பரப்படுத்தி வருகிறார்கள், மக்களை தவறான வழிநடத்தி வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டில் இந்த வழக்கு என்பது பதியப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமானது அறிவியல் ஆதாரமற்ற பூர்வமற்ற இது போன்ற விளம்பரங்களை உடனடியாக பதாஞ்சலி நிறுவனம் நிறுத்த வேண்டும், அதை விளம்பரப்படுத்தக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவை கடந்த ஆண்டு பிறப்பித்திருந்தார்கள். ஆனால் அதையும் மீறி பதாஞ்சலி நிறுவனமானது அந்த விளம்பரங்களை மீண்டும் விளம்பரப்படுத்தி வந்திருந்தது. இதையடுத்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கூறிதான் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு என்பது தொடுக்கப்பட்ட நிலையில் அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமானது பாபா ராம்தேவ் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த போது பதாஞ்சலி நிறுவனத்தினுடைய நிறுவனரான பாபா ராம்தேவ் நேரில் ஆஜராகி ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பை கோரியிருந்தார். ஆனால் நீதிபதிகள் அந்த மன்னிப்பை அவர்கள் ஏற்கவில்லை. குறிப்பாக பார்த்தோம் என்றால் எழுத்துப்பூர்வமாக இது தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் அதை நீங்கள் செய்யவில்லை என்று நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். அதே போன்று இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் செய்தியாளர்களிடையே நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது அது இவர்களுடைய ஊடக பிரிவு தான் இது போன்ற செய்தியாளர் சந்திப்பை நடத்தியதாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகளோ இந்த விவகாரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் என்றாலும் அதை நாங்கள் ஏற்க முடியாது, ஒரு வாரத்திற்குள்ளாக எழுத்துப்பூர்வமான மன்னிப்பு என்பது கோர வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். தடை உத்தரவை மீறி பதஞ்சலி விளம்பரங்கள் வெளியிட்ட விவகாரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் பாபா ராம்தேவ். மன்னிப்பை ஏற்க முடியாது என்று உச்சநீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். இந்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.